இருக்குங்களா? இல்ல. இப்போ ஷேர் ஆகுதுங்களா? இல்ல. ஓகே 1 மினிட். இப்போ இப்ப தெரியுது. தெரியுதுங்களா? சரி ஓகே. ஸோ இந்த வெபினார் வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்க்கெட் அப்டேட் ஓகேங்களா? கம்மிங் வீக் இந்த இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஷார்ட் டைமுக்கு வந்துட்டு நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் செக்டார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய செக்டார்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷார்ட் டைம் அதாவது 1 to 3 மந்த்ஸ் 3 to 4 மந்த்ஸ் இந்த ஒரு ஷார்ட் டைம் ரேஞ்சில் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ நிஃப்டியில் இருந்துட்டு மெட்டல் இருக்கட்டும், ரியாலிட்டி இருக்கட்டும், ஆட்டோ இண்டெக்ஸ் அந்த மாதிரி எல்லா செக்டார்ஸும் வந்துட்டு எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டலாக எதுவும் பார்க்க போகிறதில்ல, பியூராக வந்துட்டு டெக்னிக்கலாக வந்துட்டு இந்த வெபினாரில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எந்த இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த டெக்னிக்கல் பேசிஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸில் எந்த செக்டாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஜனவரி மாதத்தில் வந்துட்டு அப்படின்னு நெக்ஸ்ட் மந்த் மெயினாக வந்துட்டு ஜனவரி 2025 வந்துட்டு எதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக இந்த வெபினார் வந்து நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நிஃப்டியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த வெபினார் வந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் தான் இருக்கும், பெருசாக 1 ஹவரெல்லாம் தேவைப்படாது நம்மளுக்கு, ஒரு ½ அன் ஹவருக்குள்ளாரே முடிஞ்சிடும் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லா செக்டாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு, ஸோ ட்ரேடிங் சம்மந்தமாக ஏதாவது, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் ஓகேங்களா? இல்லை செக்டார் ரிலேட்டடாகவே ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அந்த டாபிக் முடிஞ்சோடனே வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி 50 வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம். நான் எல்லா இண்டிகேட்டர்லாம் இது பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்டவே உங்களுக்கு வந்து பார்ப்போம் ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஒரு நல்ல ரேலியில் தான் வந்து இருந்துச்சு நிஃப்டி. பார்த்துக்கிட்டிங்கன்னா போன வருஷம் செப்டம்பர் 23 அக்டோபர் வந்து 19,000 இருந்தது. ஸோ இந்த வருஷம் செப்டம்பருங்கும் போது அதாவது 1 இயருக்குள்ளார 19,000 வந்துட்டு 26,000 அதாவது 7,000 பாயிண்ட் ரேலி வந்துட்டு கொடுத்துருக்கு ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் 2-3 மந்த்ஸ் வந்துட்டு ஒரு டவுன் மூவ் ஓகேங்களா? லாஸ்ட் 3 மந்த்ஸ் டிசம்பர் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பருங்கும் போது ஒரு 2,000-3,000 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ டவுன் மூவ்ல இருக்கு ஓகேங்களா? இப்போ கம்மிங் டேஸ் கம்மிங் வீக்ல வந்துட்டு இது எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறக்கு. ஸோ இப்போ நான் வந்து வீக்லி சார்ட் வந்து வச்சிருக்கேன். வீக்லி சார்ட் வைக்கும் போதும் வந்து உங்களுக்கு கிளியரா வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிறது தெரியும் ஓகேங்களா? ஸோ பியூரா வந்து பிரைஸ் ஆக்ஷன் தான் பார்க்க போறோம் நம்ம. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தெரியுதுங்களா? ஸோ இங்கிருந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஸோ இங்கேருந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா வந்துட்டு ஸோ உங்களுக்கு 3 டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து எப்போனா ஆகஸ்ட் 2023 வந்துட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2023. அதுக்கப்புறம் இது எலெக்ஷன் நல்லாவே தெரியும். இந்த கேண்டில் வந்துட்டு ஜூன் 24 எலெக்ஷன் கேண்டில் ஓகேங்களா? அப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 24 இப்போ நவம்பர் மாதம் வந்துட்டு 18ஆம் தேதி ஓகேங்களா? ஸோ இந்த போன வீக் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சாரி போன மந்த் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ கடைசியாக வந்துட்டு சப்போர்ட்ல இருக்கு ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் கம்மிங் வீக்கு அண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேண்டில் க்ளோஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீக்கே வந்து ஒரு டோஜி கேண்டில் தான் வந்திருக்கு. போன வீக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியரிஸ் இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இன்சைட் பார் வந்து ஃபார்ம் ஆகி உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகி இதாயிருக்கு ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா வீக்லியில் நிஃப்டிக்கு வந்துட்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஸ்ட்ராங் சப்போர்ட் 23,400 to 23,500 ஓகேங்களா வீக்லியில். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணாமல் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் வந்து நம்மளுக்கு ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு தான். ட்ரெண்டு வந்து ஷார்ட் டைமில் வந்துட்டு அப் ட்ரெண்டு தான் ஓகேங்களா? இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மறுபடியும் வந்துட்டு 25,000 அப்படிங்கிறது வந்துட்டு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஷார்ட் டைமில். அண்ட் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 26,000 வரும் ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதை பார்த்துட்டு உடனே கால் ஆப்ஷன் வாங்கலாம், புட் ஆப்ஷனுக்கே போக தேவையில்லை. நீங்கள் ஸ்டாக்ஸில் கூட பார்க்கலாம். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை நிஃப்டி பீஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். பட் நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது ஓகேங்களா? செபி ரெஜிஸ்டர் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய கன்சல்டன்ட்டை கன்சல்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா? நீங்கள் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. பட் நிஃப்டி வந்து இந்த இடத்துல சப்போர்ட் இப்போ இருக்கிற இடத்துல வந்துட்டு கம்மிங் வீக் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஓகேங்களா, ஒரு புல்லிஷ் கேண்டில் நெக்ஸ்ட் வீக் வந்து குரூசியலாக இருக்கும். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் ஓகேங்களா, ஒரு புல்லிஷ் கேண்டில் 24,500 இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து இங்கிருந்து ரிவர்சல் சான்சஸ் வந்து ஹையா இருக்கும் ஓகேங்களா?
இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்சல் சான்ஸ் அதிகமாக இருக்கும். 26,000 வரைக்குமே வந்துட்டு போகும். 26,000 வரைக்குமே வந்துட்டு போகும். அதை பிரேக் பண்ணி உங்களுக்கு பிப்ரவரி பட்ஜெட் இருக்குங்களா, பிப்ரவரிங்கும் போது உங்களுக்கு பட்ஜெட் ரேலி வந்து வரலாம். ஓகேங்களா, பட்ஜெட் ரேலி வந்துட்டு ஆல் டைம் ஹை மறுபடியும் வந்துட்டு மார்க்கெட் போகலாம். பட் இந்த சப்போர்ட் வந்து குரூசியல். கம்மிங் வீக் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதா, 23,500 இந்த லெவல் வந்து பிரேக் ஆகுதா, பிரேக் ஆகி கேண்டில் க்ளோஸ் வைக்குதான்னு பார்க்கணும். ஸோ அப்படி வைக்கலினா ரிவர்சலுக்கான சான்சஸ் வந்துட்டு 80 to 90% வந்து கண்டிப்பாக இருக்கு. ஸோ மார்க்கெட் மறுபடியும் திரும்பி வந்து மேலே போகலாம். ஓகேங்களா, திரும்பி வந்து மேலே போகலாம். இதுதான் வந்து நிஃப்டியோட அனாலிசிஸ் வீக்லியில். ஓகேங்களா, இப்போ டெய்லியில் வர ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அனலைஸ் பண்ணும்போது மந்த்லியில் இருந்துட்டு உங்களுக்கு வீக்லி டெய்லி ஹவர்ஸு இன்ட்ராடேல பண்ணும்போது 50 மினிட்ஸ் அப்படி வந்துக்கணும். ஓகேங்களா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு டெக்னிக்கலாக பார்க்க வேண்டியது வந்துட்டு டே கேண்டில் வீக்லி கேண்டில் தான் வந்து பார்ப்பாங்க. இப்போ டெய்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 to 5 days 1 வீக்காகவே வந்துட்டு ஒரு கன்சால்டேஷனில் தான் நிஃப்டி வந்து இருக்கு. ஓகேங்களா, நல்ல ஒரு ஃபால்க்கு அப்புறம் 24,000 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து 23,600. அதாவது இந்த 500 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா கம்மிங் வீக்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரேலி வந்துட்டு எதிர்பார்க்கலாம் நீங்க டே கேண்டில் பொறுத்தளவு. ஓகேங்களா, இப்போ சப்போர்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா ஒரு சார்ட். ஸோ நேற்று வந்து பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணா எதை, இந்த 23,000 நேற்று மீன்ஸ் ஃப்ரைடே 23,850 பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து இப்படி க்ளோஸ் வச்சிருந்ததுன்னா கம்மிங் வீக் வந்துட்டு கண்டிப்பாக இது மேலே போகுங்கிறதுக்கான சான்ஸ் வந்து 80 to 90%. ஓகேங்களா, 90% மேலே வந்து கன்ஃபார்மாக போகும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்க முடியும் இந்த லைவ்ல. ஓகேங்களா, இந்த வெபினார்ல. பட் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்து நல்லாவே வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. உங்களுக்கு கண்ணில் பார்க்கும்போதே தெரியும். இந்த கேண்டில் க்ளோஸ் வந்துட்டு நல்லா ஒரு ரிஜெக்ட் ஆகி கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த கேண்டில் வந்துட்டு ரொம்ப குரூசியல். நேற்று வந்துட்டு ஒருவேளை வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இந்த கேப் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த கேப் வந்து ஃபில் ஆகி உங்களுக்கு மேலே வந்து ரிவர்சல் ஆயிருக்கும். ஸோ நம்ம மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த 3 டேஸ்க்குள்ள பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த குரூசியலான 23,850 to 900 லெவலை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்கிறானா நிஃப்டி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான லெவல். ஓகேங்களா, ஸோ இதை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சானே வச்சுங்களேன் 24,000 இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 25,000 அப்படிங்கிறது வந்து 24,800 வந்து உங்களுக்கு இமீடியட்டாக இருக்குது டே கேண்டில் படி சப்ளை ஜோன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணணும். செகண்ட் வந்துட்டு இந்த இன்ட்ராடே இன்சைட் பார் கேண்டில். ஸோ நம்மளோட இன்சைட் பார் ஸ்ட்ராட்டஜியோட போட்டிருக்காது, செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு 25,000 வந்து இமீடியட்டாக வந்து நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, அதே சமயத்தில் கீழே வந்துட்டு உங்களுக்கு இந்த 23,500. ஓகேங்களா, இந்த 23,500 அப்படிங்கிற இந்த லெவல் 600 to 500 இந்த லெவல் வந்துட்டு ஒரு குரூசியலான சப்போர்ட். கடைசியாக வந்து இந்த 24,400 அது வரைக்கும் இந்த சைடு வேஸ்லயே இருந்து ஏதாச்சும் ஒரு பக்கம் பிரேக் அவுட் இல்லை பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஃபால் வந்துட்டு ஒரு கொஞ்சம் சிவியராகவே வரும், கொஞ்சம் பெரிய ஃபாலாக வரக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி 23,400 பிரேக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 21,800 வரைக்குமே வரலாம். பட் ஸ்லோலியாக வரும், உங்களுக்கு ஸ்லோவாக வந்துட்டு வரும். உடனே ஒரே நாளில் பெரிய கேண்டிலாக போட்டெல்லாம் வராது. இது எலெக்ஷன் டியூ டு எலெக்ஷன் வந்து இது ரிசல்ட்னால வந்து இந்த கேண்டில் வந்துச்சு. இது ரெகுலராக வந்துட்டு இருக்காது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட அனாலிசிஸ் உங்களுக்கு வீக்லி மந்த்லி டெய்லியில் பார்த்துட்டு. ஓகேங்களா, ஸோ இன்ட்ராடே அனாலிசிஸ் வந்து நம்ம லைவ்லேயே வந்து சொல்லுவோம், இல்லை டெய்லி வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ ஜனவரி பிப்ரவரி மந்த் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஓகே, மார்ச் வரைக்குமே வந்து இந்த அனலைஸ் வச்சே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலுமே இந்த அனலைஸ் வச்சே கூட நீங்கள் பண்ணலாம். இப்போதைக்கு நிஃப்டியில் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான எந்த ஒரு இதுவுமே இண்டிகேஷனுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ ஒரு சப்போர்ட்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் கன்ஃபார்ம் ஆகும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போதா, இல்லை வந்துட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் மீன்ஸ் அப் ஆக போதா அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு ட்ரெண்ட் வந்துட்டு டவுனாக வந்துட்டு இருக்கு, அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு லாங் டேர்ம்ல. இப்போதைக்கு ஷார்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்ல ஒரு 2-3 வீக்ஸா லாஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு பேரிஷ் கேன்லாம் வந்திருக்கங்காட்டி ஸோ கம்மிங் வீக் இந்த 23,400 வந்து ஒரு குரூசியலான சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ ஒரு விக்கு வந்து ஃபார்ம் ஆகலாம். இந்த மாதிரி ஃபால் ஆகும், சடன் ஃபால்னு நினைச்சு செல்லிங் ப்ரெஷர் ஆகும்போது அப்போ வந்துட்டு ஒரு இந்த மாதிரி விக்கு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். என்ன ஆகும்னா நிறைய பேர் பேனிக் செல்லிங் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா. ஸோ 1 வீக்குள்ளார வந்துட்டு அந்த பேனிக் செல்லிங் நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் வந்துட்டு பிஜேபி வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துட்டு, அதாவது ஜெயிச்ச அன்னைக்கு வந்துட்டு ஃபாலோ ஆச்சு. ஓகேங்களா, அந்த கொஞ்சம் இதனால வந்து ஃபாலோ ஆகிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி அந்த வீக் வந்து ஒரு பிளே வந்து நடந்து கேண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு ஹேமர் கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா
கண்டிப்பா ரிவர்ஸ்ல வந்துட்டு வரும். 98% வந்து என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஓகேங்களா? ஒரு இந்த மாரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயி உங்களுக்கு வீக்லில எல்லாமே டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணிட்டு, இந்த டைம் ஃப்ரேம்ல இப்படி க்ளோஸ் வச்சா தான் வந்து மேல போகும். ஸோ நீங்க இதெல்லாம் நோட் பண்ணீங்க. இந்த வீடியோ நான் YouTubeலயும் போடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்க அடிக்கடிக்கு பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த அனாலிசிஸ் வேணும்னா. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட அனாலிசிஸ் டீடைலா. ஸோ டெய்லியில, வீக்லியில, மந்த்லியில பார்த்துட்டோம். ஸோ கம்மிங் இது வந்து இந்த அனாலிசிஸ் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் 5 மந்த்ஸ் டு 6 மந்த்ஸ் வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் மார்ச், ஏப்ரல் வரைக்குமே வந்து இந்த அனாலிசிஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நான் மந்த்லி கேண்டில்ல வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருக்கேன். வீக்லியில பண்ணியிருக்கும் போது ஸோ ஒரு 2 கேண்டில் கிரியேட் ஆகிறதுக்கு 3 கேண்டில் கிரியேட் ஆகிறதுக்கே வந்துட்டு 3 மந்த்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? மந்த்லி கேண்டில் பார்க்கும்போது. ஸோ 3 கேண்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டு இருக்க போறோம். ப்ரெடிக்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் நடக்கிறதுக்கு வந்துட்டு 50-50 சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 50-50 ஓகேவா? நம்ம வந்துட்டு எதுவுமே நம்ம 100% இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றது இல்ல. ரெண்டு விதமா நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஃபால் வரலாம். ஃபால் வந்துச்சுன்னா 22,000 21,800 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா? அதே ரிவர்சல் வந்துச்சுன்னா 26,000 ஆல் டைம் ஹை மறுபடியும் வந்து பிரேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 2 சான்சஸ். ஸோ நான் அடுத்த வாரம் வந்து குரூசியலா இருக்கும். வீக்லி கேண்டில் வந்து பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ இந்த அனாலிசிஸ்ல சிம்பிளான அனாலிசிஸ் தான். டேல பார்த்துட்டீங்கன்னா சிம்பிளா அழகா ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுதான் அவ்வளோதான். இந்த பாக்ஸ் வந்து பிரேக் எந்த பக்கம் கொடுத்தாலுமே நம்மளுக்கு ஒரு அழகான ட்ரேடு வந்துட்டு இந்த ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ நிஃப்டியில் ஷார்ட் டைமுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் நிஃப்டியில்? ஸோ இதை வச்சுட்டு என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? கால் ஆப்ஷன் வாங்க முடியுமா? நான் உடனே போய் மண்டே வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் பொசிஷனலாக வந்து ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரெட் போடலாம். ஓகேங்களா? புட் ஸ்ப்ரெட்டு, கால் ஸ்ப்ரெட்டு அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்ப்ரெட்டு போட்டு வந்து நீங்கள் ஹெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோட அனலைஸ் கிளியராக பார்த்துட்டோம். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிஃப்டி கிளியருங்களா? ஸோ நிஃப்டி எதுவும் கிளியர் தானே சதீஷ் ப்ரோ? நிஃப்டி இப்போ நம்ம பார்த்த அனலைசிஸ் கிஷோர் ப்ரோ. ஓகே ஓகேவா? ஸோ கிளியர் என்னது 23,400 டு 500 இந்த ஜோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டவுன் சைடில் மேலே 23,900 டு 24,000 இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 25,000 மேலே போயிடும். இதை பிரேக் டவுன் ஆச்சுன்னா 22,500. ஓகேங்களா? ஸோ இடையில வந்து 22,500 இது ஒரு ஸ்மால் சப்போர்ட் தான். ஓகேங்களா? இங்கே இருக்கு பாருங்க 20,420. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்மால் சப்போர்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 21,800. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ஃபால் வந்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்துட்டு இருக்கக்கூடிய லெவல்ஸ், முக்கியமான லெவல்ஸு. ஸோ இடையில சேஞ்ச் ஆச்சுன்னா இன்னொரு வெபினார் வந்து வச்சோம்னா அதில் வந்து சொல்லுவோம். அடுத்து பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த லெவல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போடுறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு மந்த்லியில் பார்க்கும்போது லாஸ்ட் 4 மந்த்ஸ் நல்லா கன்சாலிடேஷன் இருக்குங்க. 5 மந்த்ஸாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ 54,000 டு சிம்பிளாக வந்துட்டு 51,000. ஸோ 3,000 பாயிண்ட். ஓகேங்களா? சாரி 50,000. ஓகேங்களா? 4,000 பாயிண்ட் வந்துட்டு ஒரு கன்சால்டேஷன் தெரியுதுங்களா? 4,000 ஏதாச்சும் மெசேஜ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இல்லை 4,000 பாயிண்ட்ஸ் வந்து சிம்பிள் கன்சால்டேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு பிரேக் அவுட் நடந்தால் தான் வந்துட்டு ஃபியூச்சர் ரேலி வந்துட்டு இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா? அது வரைக்கும் இதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடு. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இப்போ நல்லா இதில் அக்குமுலேஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி ரேலி வந்துச்சுன்னா நிஃப்டி வந்துட்டு தூக்கிட்டு போயிரு. இந்த மாதிரி 2-3 கேண்டிலே வந்துட்டு 5,000 பாயிண்ட் 6,000 பாயிண்ட் இந்த மாதிரி எடுத்துட்டு போயிரு. ஓகேங்களா? ஸோ மந்த்லியில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கெல்லாம். ஸோ இது வந்துட்டு வீக்லியில் வந்துட்டு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன்லயே வந்துட்டு சப்போர்ட்லயே வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ தெரியுதுங்களா? சிம்பிள் இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் மேலே வந்து ஒரு சேனல். இது வந்துட்டு ஒரு சேனல்னா நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? சாரி சிம்பிள் லைன்ஸ் தான் வரையறேன். பட் இது எப்படி ஒர்க் ஆகிருக்கு மட்டும் நீங்க வந்து பாருங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ ஹையர் லோ, இந்த ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, மறுபடியும் ஹையர் ஹை, ஹையர் லோ, மறுபடியும் ஒரு ஹையர் ஹை. இப்போ ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா 56,000 57,000 இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் மறுபடியும் வந்து போகணும். ஓகேங்களா?
ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு சார்ட் ரொம்பவுமே சிம்பிளா இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சார்ட் வச்சு யாராச்சும் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி வீக்லியில வச்சு நிஃப்டி இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? நம்மளுடைய வெபினார்ல இருக்கீங்க, ஒரு 15 மெம்பர்ஸ் இருக்கீங்களா? ஓகேங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ வெபினார் தான். நம்ம யூடியூப் சேனல்ல யாராச்சும் லோகேஷ் ப்ரோ பார்த்துருக்காரு, சூப்பர் ப்ரோ. ஸோ யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். யூடியூப்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃப்ரீ வெபினார் தான். நெக்ஸ்ட் வெபினாருக்கு வந்து ஜாயின் பண்றேன்னா நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ லிங்க் வந்து அதில் வந்து சொல்லுவோம். வெபினார் டீட்டெயில்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இது சிம்பிள். இப்போ வந்துட்டு உங்களுக்கு இதுலேயுமே வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் வீக்லியில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட். ஓகேங்களா? ஒரு சூப்பர் சப்போர்ட்டு 49,000 50,000 டு 49,700. ஓகேங்களா? 300 பாயிண்ட்ஸ் ரேஞ்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சப்போர்ட் 1 டைம், 7 டைம், 3rd டைம், 3 டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கா. 4வது டைம் வந்தால் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து 99% இருக்கு. ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வந்து நடக்கலாம். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இதையும் பிரேக் பண்ணி இப்படி ஒரு கேண்டில் கம்மிங் வீக் வச்சாதான், சேம் நிஃப்டியில் எப்படி பார்த்தோம் நம்ம, கம்மிங் வீக் வந்து ஒரு டிசைடு வந்து டிசைட் பண்ற லெவல். ஓகேங்களா? ரிவர்சல் ஆகுமா, ட்ரெண்ட் எப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதுவுமே வந்து ஒரு முக்கியமான கேண்டில் வந்துட்டு இங்கே வரணும். ஓகேங்களா? ஸோ வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து ரிவர்சல் ஆகணும். ஓகேங்களா? ரிவர்சல் ஆச்சுன்னா மறுபடியும் இமீடியட் சப்ளைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இமீடியட் சப்ளை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் 54,000. ஓகேங்களா? ஸோ 50,000 டு 54,000, 4,000 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி இங்கே வரும்போது ஷார்ட் டைம்ல பை பண்ணலாம், இங்கே போகும்போது ஷார்ட் டைம் செல். ஸோ இதுதான் வந்து இது ஒரு ட்ராக். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளார இருக்கிற வரைக்குமே வந்துட்டு ஒரு சைடு வேஸ்லயே இந்த 4,000 வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கும். இப்போதைக்கு லாஸ்ட் வீக்கு, லாஸ்ட் ஒரு 4-5 டேஸ், 6 டேஸே பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பேங்கிங் செக்டார் தான் வந்து நல்ல ஒரு ப்ரெஷர்ல இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் நிஃப்டியுமே வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ சேம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். 1, 2, 3, 4 டேஸ் வந்து ஃபாலோ ஆனது. ஒரு 3,000 பாயிண்ட், 54,000 வந்து அழகா 51,000 வந்துட்டாங்க. இப்போ ஒரு 4 டேஸ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து சேம் லைக் நிஃப்டி தான் கன்சால்டேஷன்ல இருக்கு. டே கேண்டில் வச்சிருக்கு. ஓகேங்களா? வீக்லியில் அனலைஸ் பண்ணிட்டு வீக்லியில் வந்துட்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ டே கேண்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? டே கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 51,750. ஸோ இமிடியட் சப்ளை. ஓகேங்களா? இமிடியட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை பிரேக் பண்ணி டே கேண்டில் கம்மிங் மண்டே இப்படி ஒரு கேண்டில் வைத்தால் ஸோ உங்களுக்கு ஒரு ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கேப் வந்து ஃபில் ஆகும். ஓகேங்களா? இந்த கேப் டவுன் ஆயிருக்கீங்க, இந்த கேப் ஃபில் ஆகும் டுவர்ட்ஸ் 54,000. ஸோ இது வந்து சான்சஸ் வந்து ஹை. ஓகேங்களா? ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கேண்டில் லைக் திஸ் கேண்டில். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சா கண்டிப்பா வந்து 99% சான்சஸ் ஹை. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம், கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வரும். அதை தொடர்ந்து கண்டிப்பா வந்துட்டு இந்த டார்கெட் வந்து 54,000 அடிக்கும். ஓகேங்களா? இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்கு, ஸோ பிஃபோர் பிப்ரவரி பட்ஜெட். ஓகேங்களா? அதுக்குள்ளார ஒரு ரேலி வந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா 54,000 ஆல் டைம் ஹை மீண்டும் கிரியேட் ஆகலாம் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இல்லாமல் நிஃப்டினால வந்து மறுபடியும் இந்த ஹைக் போக முடியாது 26,000. ஸோ இப்போ இந்த ஃபால் ஆகிற காரணமே நிஃப்டி ஃபால் ஆகிற காரணமே பேங்க் நிஃப்டி தான். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து பேங்க் நிஃப்டி ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுன்னா, இதுலேயும் மேஜர் ஸ்டாக் என்னது, ஐசிஐசி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகேங்களா? இந்த ரெண்டு தான். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் ஃபாலோ ஆச்சுனாவே நிஃப்டியும் ஃபாலோ ஆகும், பேங்க் நிஃப்டியும் ஃபாலோ ஆகும். ஸோ ரெண்டோட பேட்டர்ன் வந்து சேம் தான். இதில் வந்து 4,000 பாயிண்ட்ஸ் ரேஞ்சு, அதில் வந்து ஒரு கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் வந்து அதில் கம்மி, பாயிண்ட்ஸ் வந்துட்டு கம்மி. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இதில் எவ்வளோ பாயிண்ட், 24,000, 23,400, 600 பாயிண்ட்ஸ். இதில் 4,000 பாயிண்ட் ரேஞ்ச். ஸோ சிம்பிளாக இது ரெண்டுக்குமே இதுதான் அனாலிசிஸ். டேல பார்த்துட்டு, வீக்லியில் பார்த்துட்டு, மந்த்லியில் பார்த்துட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த அனலிசிஸ் யூஸ் பண்ணி என்ன ப்ரோ ட்ரேடு பண்ண முடியுமா, இல்லை டேரெக்டாக வந்து ட்ரேடு இறங்கிட்டுமா, ட்ரேடு பண்ணிட்டுமா, கால் ஆப்ஷன் வாங்கிட்டுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் பிரேக் பண்ணால் அப்போ வந்துட்டு நீங்கள் பொசிஷனலாக வந்து செல்லர்ஸ் இருக்கீங்களா, ஒரு ஸ்ப்ரெட் போட்டு ட்ரேட் பண்ண தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நேக்டு பையிங்கோ நேக்டு செல்லிங்கோ வந்து சக்ஸஸ் நான் பண்ணவே மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பொசிஷனலாக போகிறேன். ஏன்னா நியூஸஸ் வரும், திடீர்னு ஒரு வார் நியூஸோ ஒரு ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இந்த பேட்டர்ன்ஸ், இந்த டெக்னிக்கல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாமல் போயிடும் அந்த டைமில். ஓகேங்களா? பட் இப்போதைக்கு டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹை. ஓகேங்களா? ஏன்னா பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு மார்க்கெட். ஸோ ஃபாலோ பண்ணாமல் போகல.
உங்களுக்கு கரெக்டாக அந்தந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கரெக்டான லெவலில் தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது ரெண்டுல எதுவும் டவுட்ஸ் இல்லையே. ஸோ சிம்பிள் இவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து நாம பார்க்க போறது வந்துட்டு பிஎஸ்சி பேங்க். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டிக்குள்ளார தான் இருக்கிற ஸ்டாக் பிஎஸ்சி பேங்க்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் பிஎஸ்சி பேங்க் வந்து இப்போ வந்து பார்க்கும்போது டெய்லி கேண்டில் நான் வந்துட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? சிம்பிளா வந்துட்டு ஒரு இதுவுமே வந்துட்டு ஒரு சைடு வேஸில் தான் இருக்கு. ஸோ எல்லா செக்டாருமே வந்து தெரிஞ்சு ஒரு மோஸ்ட் ஆஃப் த காமன் செக்டார்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 2-3 செக்டார் தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? புல்லிஷா இருக்கக்கூடிய செக்டார் வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த வெபினார் வந்துட்டு ஒரு 10 க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கம்மிங் 2 மந்த்ஸ்க்கான புல்லிஷான ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க எதாவது ஃபோக்கஸ் பண்ணலாம்னு வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? செக்டார் வைஸா பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ஒரு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 6570. ஓகேங்களா? 6570 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டா 6480. ஓகேங்களா? பிஎஸ்சி பேங்க் இப்போதைக்கு இந்த வீக்ல வந்துட்டு இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆயிருக்கு. பட் இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகும்னா இந்த கேண்டில் லோ வந்து பிரேக் பண்ணணும். 6550 பிரேக் பண்ணுச்சுன்னா லைக் பிஎஸ்சி பேங்க்ஸ் என்னென்ன பேங்க் இருக்கு, எஸ்பிஐன்னு இருக்கு, என்னென்ன பேங்க் ப்ரோ இருக்கு, பிஎன்பி இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நேஷனல் பேங்க்ஸ் எல்லாம் ஓகேங்களா, கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ ஆகலாம் இன்னுமே. ஸோ ஃபாலோ ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த லெவல் 6500 இந்த லெவல் அண்டு இண்டிவிஜுவல் பேங்க்ஸ் நீங்கள் வந்துட்டு எப்பவுமே ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா அந்த செக்டார் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா இப்போ ஒரு பேங்க் ஸ்டாக் வாங்குறீங்கன்னா பேங்க் செக்டார் எப்படி இருக்குதுன்னு இந்த இண்டெக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து புல்லிஷா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கும் புல்லிஷா பிஹேவ் பண்ணும். எக்ஸ்பெக்ட் 1 or 2 ஸ்டாக்ஸ் மட்டும் இருந்தால் இது கீழே இருந்தாலும் அது மேலே போயிட்டு இருக்கும். ஸோ ரேர். அது வந்துட்டு ஒரு 1 மந்த் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. பட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே ஒரு ஸ்டாக் பிக் பண்றீங்க, ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருக்கீங்கனாலும் இதை மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்டாக் செலெக்ஷனுக்கே வந்து நீங்க செக்டார் வைஸா தான் பார்த்து போறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் எனக்கு கேட்டா. நானே வந்துட்டு F&Oல வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்றேன்னா அப்போ வந்துட்டு ஆப்ஷன்ல பண்ணும்போதே வந்துட்டு நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன்னா இன்னைக்கு வந்துட்டு மெட்டல் செக்டார் வீக்கா இருக்குன்னா மெட்டல் செக்டார்ல போய் புட் ஆப்ஷன் நல்ல ஒரு மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பேன். ஓகேங்களா? 10 ஸ்டாக் இருக்குன்னா மெட்டல்ல டாடா ஸ்டீல், வேதாந்தா, ஜிந்தால் ஸ்டீலு அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ ஃப்ரைடே வந்து லைவ் ட்ரேட் பண்ணேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ மெட்டல் செக்டார் வந்து ஒரு சப்ளைல இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சுட்டு போயிடும். பிஎஸ்சி பேங்க் சிம்பிள் தான். உங்களுக்கு இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கிருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து இருந்தால் மறுபடியும் வந்து மேலே போகும். ஓகேங்களா? இந்த சார்ட்டை வந்து பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ இதை பற்றி பெருசாக ஒன்றும் கிடையாது. பிரேக் டவுன் ஆச்சுன்னா இது வரைக்கும் வரும் 6200 6500. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரைடே என்னோட லைவ் யார் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்கறனா கூட போய் பாருங்க, லைவ் அவைலபிளாக தான் இருக்கு. ஸோ நான் வந்துட்டு மார்னிங்கே ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் இந்த வந்து சொல்லியிருந்தேன் லைவ்லேயே. ஸோ இன்ட்ராடே தான். மார்னிங் இந்த இடத்துல நல்ல ஒரு கேண்டில் வந்துருக்குங்க. இந்த லைவ்ல போயிங்க இந்த கேண்டில் கிரியேட் ஆகிருக்கும். நான் 9:15 அரௌண்ட் எத்தனை மணிக்கு 10:15. ஓகேங்களா? 10:15க்கு வந்து இந்த கேண்டில் கிரியேட் ஆகும்போதே நான் வந்து லைவ்ல சொல்லியிருப்பேன். கண்டிப்பா இந்த கேண்டில் வந்துச்சுன்னா கீழே தான் போகும். ஏன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், எனக்கு 99% கன்விக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அன்னைக்கு நல்லா ஃபால் வந்துச்சு மெட்டல்ல. ஸோ அதே சமயம் நம்ம எடுத்திருந்த ஸ்டாக் என்னது, மெட்டல்ல எல்லா ஸ்டாக்குமே அந்த அன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஓகேங்களா? மெட்டல் செக்டர்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கும் ஃபாலோ ஆயிருக்கும். நம்ம வந்து ஜிந்தால் ஸ்டீல் நம்ம லைவ்ல நம்ம டெலிகிராம்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். ஜிந்தால் ஸ்டீலை பத்தி போட்டிருந்தோமே பார்த்தீங்கன்னா இதே தான். உங்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட் ஒன்று கொடுத்து எஸ்எல் ஸ்டாப் லாஸ் கண்டிங் பண்ணிட்டு போனோம். நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இது போட்டிருந்த பஃபர் பாயிண்ட் 950 வச்சிருந்தா நம்மளுக்கு தப்பிச்சது. ஃபுல் டார்கெட் நம்மளுக்கு கிட்டாச்சு. ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து வந்துச்சு. ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துலயே 935 போதே டார்கெட்ல எக்ஸிட் ஆகிட்டோம். பட் 927 வரைக்கும் போச்சு. இன்னுமே வீக்காக தான் இருக்கு. 912 வரைக்கும் போகும். ஸோ இது எதுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்றீங்க. இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஸ்விங்கிக்கு ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்றீங்க. இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய கோர்ஸ்ல வந்து நான் சொல்றது. ஓகேங்களா? ஒரு ஸ்விங்கிக்கு ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த செக்டார் வைஸா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ மெட்டல் செக்டார் எடுக்கலாமா, நெக்ஸ்ட் மந்த் பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்லியில வந்து இப்படி பாருங்க. மந்த்லியில வந்து பார்க்கும்போது மெட்டல் செக்டார் வந்து ஒரு வீக்காக தான் இருக்கு போய். ஓகேங்களா? எந்த ஒரு புல்லிஷ் சைனுமே இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுங்கிறது வந்துட்டு இந்த 8700 இதுதான். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வந்துட்டு நல்லா ஃபால் வரும். 7000 வரைக்குமே வரும். 7500 7000 வரைக்குமே வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெட்டல் ஸ்டாக்ல இப்போதைக்கு எதுவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸ்விங் ட்ரேடிங்ல ஸ்டாக்ல மெட்டல் செக்டார்ல வந்துட்டு கம்மிங் மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. வீக்லியில் பார்த்தீங்கன்னாலும் சரி, டெய்லியில் பார்த்தீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ எங்கே சப்போர்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லியில் வந்து பார்க்கும்போது இப்போ ஒரு சப்போர்ட் ஜோனுக்கு வந்திருக்கு. ஸோ உடனே சப்போர்ட் ஜோனுக்கு வந்தால் கண்ணை மூடிட்டு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கக்கூடாது. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிவர்சலுக்கான ஒரு கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில், இல்லை ஒரு ஹேமர் கேண்டில் இந்த மாதிரி வந்துட்டு டெய்லியில் ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? அப்போ ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரிவர்சல் வந்து கொடுக்கும் மெட்டல் செக்டர். அப்போ நீங்கள் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் போயிட்டு நீங்கள் ஸ்விங்குக்கு எடுக்கலாம், F&Oக்கு எடுக்கலாம். எதுவுமே பையிங் சைடு அப்போ தான் போகணும். ஓகேங்களா?
ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் பையிங் சைடு வந்து போகக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெட்டல் செக்டாரோட அப்டேட். சிம்பிள், மெட்டல் செக்டார் பேரிஸாக இருக்குது, ஸோ அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மெட்டல் செக்டாரில் போகிறீங்கன்னா சைனா ரிலேட்டடாக வந்து நியூஸ் எல்லாம் நிறையா வரும். ஓகேங்களா? சைனாலேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகுது மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஸ்டாக்கும் நியூஸஸும் வரும். அப்பப்போ வந்து நீங்கள் அந்த செக்டாரில் நியூஸ் வரும்போது அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐடி. ஓகேங்களா? ஸோ ஐடி வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. இங்கேருந்து ரிவர்சல் ஆகிற சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெய்லியில் வச்சு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சிம்பிளாக உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் வந்து ஆச்சு, உங்களுக்கு ஃபால் ஆயிருக்கு பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வீக்லியில் வந்து டெய்லியில் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. அங்கேருந்து ஒரு 3 டேஸ்க்குள்ளாரே வந்துட்டு நல்ல ஒரு ஃபால். ஓகேங்களா? 45,000 வந்துட்டு ஒரு 1500 பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஐடி ஃபால். ஸோ இந்த இடத்துல ஒரு டோஜி கேனில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஃப்ரைடே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மண்டே வந்துட்டு ஒரு புல்லிஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா, புல்லிஸ் சப்போர்ட்லேருந்து ஒரு புல்லிஸ் சைடு வந்துட்டு ஒரு கேனல் ஃபார்ம் ஆச்சுன்னா, இங்கிருந்து மறுபடியும் ஐடி செக்டார் வந்து ரிவர்சல் ஆகலாம். ஐடி ஸ்டாக்ஸ் விப்ரோ ஐடி செக்டாரில் என்னென்ன ஸ்டாக் இருக்கு? ஸோ சிம்பிள், நீங்கள் வந்துட்டு குரோமில் போயிட்டு கூகுள் குரோமில் போகிறீங்க, சிஎன்எக்ஸ் ஐடி இண்டெக்ஸ்னு போட்டிங்கன்னா போதும். சிஎன்எக்ஸ் ஐடி இண்டெக்ஸ் இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டாவது இந்த என்எஸ் சிம்பிள் போட்டு வரும்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இதில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக இப்படி போட்டு கொடுத்துரும். டாப் கெய்னர்ஸ்லாம் இந்த 4 ஸ்டாக்கு, இந்த 5 ஸ்டாக். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து அதோட சார்ட்டுக்குள்ள நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் எந்த ஸ்டாக் உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்கும், ஓகேங்களா? இதில் எந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னு பார்த்துட்டு அதில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்விங் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை பொசிஷனல் ட்ரேட் எதுவும் எடுக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் லாங் போகலாம். ஓகேங்களா? ஆப்ஷனில் போகிறீங்கன்னா பிரச்சனையே இல்லை. மெட்டலில் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து ஷார்ட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட விருப்பம். நீங்கள் வந்துட்டு அந்த மெட்டல் ஸ்டாக்கெல்லாம் டெய்லி செலக்ட் பண்ணி டெய்லி விழுகு போகுது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் புட் சைடு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்ட்ராடேல பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த அன்னைக்கு மார்னிங் ஒரு 10 o'clock என்ன மாதிரி அப்படி 10 o'clock பார்க்கும்போது தெரிஞ்சிடும் எந்தெந்த செக்டார் பாசிட்டிவ், எந்தெந்த செக்டார் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு நீங்கள் என்ட்ரி ஆகலாம். 10 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணி உடனே 9:30 போகாமல் அப்போ இன்ட்ராடே பண்ணுறீங்க பண்ணலாம். ஸோ அடுத்து ஐடி இண்டெக்ஸ் சிம்பிளுங்க. ஸோ இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துன்னா 43,500 ஆல்ரெடி வந்து இங்கே தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுக்குது. இது ஒரு ரீடெஸ்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ரீடெஸ்ட் மறுபடியும் வந்துட்டு அப் மூவ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஐடி வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆட்டோ, ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆட்டோ. ஸோ ஆட்டோ வந்துட்டு டெய்லியில் வந்து பார்க்கும்போது சப்போர்ட் இன்னுமே வந்து கீழே தாங்க இருக்குது. 22,000 ஓகேங்களா? 23,000 இருக்குது. 22,000 வந்துச்சுன்னா இங்கிருந்து ஒரு நல்ல ஒரு பையிங் லெவல். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு டாடா மோட்டர்ஸாக இருக்கட்டும், எம்என்எம்மாக இருக்கட்டும், ஸோ அசோக் லைலாண்டாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் வாங்குறதா இருந்தால் இந்த செக்டாரில் இந்த லெவல் 22,000 வரும்போது நீங்கள் போயிட்டு அப்போ ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்ல பையிங் லெவல் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். அப்போ நல்லாவே வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து அது கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஜோன்ஸ் எல்லாம் வரைகிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னுடைய கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் வேணும்னா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? இது மட்டும் எப்படி இந்த டிமாண்ட் சப்ளை டிமாண்ட் கிளாஸ் மட்டும் தனியாக இருக்குது. ஓகேங்களா? அது வேணால் நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? பட் அது வந்து பெய்டாக தான் இருக்கும், அது வந்து ஃப்ரீயாக இருக்காது. ஸோ நான் இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஃப்ரீ வீடியோ. அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைன்னா 1 hour இதே மாதிரி வெபினார் வச்சு நான் வந்து சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ் நான் கரெக்டாக வரைஞ்சி அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறேன். லைவ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப்ல. ஸோ அது கற்றுக்கணும் ப்ரோ அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ்ன்னு வந்து 1 hourக்கு சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து தயாராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆட்டோ செக்டார் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு 2-3 days புல்லிஸாக இருக்குது. ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேஸ் தான். ஸோ வீக்லியில் வந்து ஒரு சைடு வேஸ் தான். ஸோ இது வரைக்குமே வந்து நல்ல ஒரு பையிங் லெவல் தாங்க. 22,300 வீக்லியில் பார்க்கும்போது 22,000. மந்த்லியுமே வந்துட்டு ஒரு ரிவர்சல் ஒன்றுமே நடக்கல. நல்ல ஒரு ரேலி வந்துருக்கு பாருங்க. 1 year 2023 வந்து இப்போது 2024 ஒரு 3 months முன்னாடி வரைக்குமே வந்துட்டு சரியான ரேலி வந்திருக்கு. இன்னுமே வந்து கரெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரிவர்சல் சைனில் எதுவுமே வராதுக்கு முன்னாடி வந்து போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பையிங் சைடு லாங் சைடுலாம் வந்து போகாதீங்க. எப்போவுமே வந்து ஒரு ட்ரெண்ட் அப்பில் இருக்குன்னா அப்போ வந்து புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ரிஸ்க் கம்மியாக இருக்கும்னு நினச்சிட்டு ரிவர்சல் ஆகுதுன்னு நினச்சிட்டு ஒரு டவுனுக்குமே வந்து புட்டு வாங்குனீங்க, இல்லை கீழே போகும்னு சொல்லி செல் பண்ணிங்கன்னா லாஸில் போய் முடியும். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா செல் மட்டும் பண்ணுங்கள், அப் ட்ரெண்டில் இருக்குன்னா பை மட்டும் பண்ணுங்கள். ஷார்ட் டைம் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்துங்க, இன்ட்ராடே ட்ரெண்ட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதோட ட்ரெண்ட் என்ன, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, ரிவர்சல் ட்ரேட்னா வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு 3-4 கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும், அதாவது என்னுடைய கேட்டகரியெலாம் வச்சுருப்போம் நான். ஓகேங்களா? கோர்ஸ் நான் முடிச்சவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டிமாண்ட் ஜோனுக்கு வந்திருக்கணும், ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெல்டா பையிங் டெல்டா வந்திருக்கணும்,
இல்ல ஒரு புல்லிஷ் ஹேமர் கேன்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஒரு கொஞ்சம் ரிஸ்க் வச்சு நம்ம வந்துட்டு போலாம். ஓகேங்களா, ரிவர்சலுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஓகேவா. ஸோ அடுத்து பார்க்க போகிறது ரியாலிட்டி செக்டார். ரியாலிட்டி வந்துட்டு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் செக்டார். ஏன்னா வந்து அதில் நிறைய ஸ்டாக்ல வந்து ட்ரேட் பண்ணுவேன். டிஎல்எஃப், ஒபேராய் ரியாலிட்டி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வரைய தெரிஞ்சால் போதுங்க. ஒன்றும் இல்லை, 1 2 உங்களுக்கு 3வது டைம் ரிஜெக்ட் ஆயிருக்குங்களா. ஸோ டே கேண்டில் வச்சிருக்கேன். 3 டைம் ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. அதே நேரத்தில் இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இப்போ சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 1000. ஓகேங்களா, 1000 1000 தான் வந்துட்டு சப்போர்ட். 1055. ஓகேங்களா, இந்த 1055ல இருந்துட்டு சப்போர்ட் எடுத்து இங்கேயே சைடுவேஸ்ல வந்து சுத்திட்டு இருக்கு லைக் நிஃப்டி. ஓகேங்களா, ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட் நடக்குதோ சாரிங்க, ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ நடக்குதோ அந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மறுபடியும் எகைன் 1120 வரும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்? ஸோ நான் மட்டுமே பேசிட்டு இருக்க மாதிரி இந்த இடத்துல என்ன ஆகுங்க? ஸோ 1120 கிட்ட வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த இடத்துல வந்துச்சுன்னா என்ன நடக்கலாம்? இப்போ வந்துட்டு இங்கே இருக்கு. ஸோ நம்மளோட டிமாண்ட் வந்து 1060. இங்கிருந்து 1120 போச்சுன்னா இந்த இடத்துல இருந்து என்ன வரலாம்? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ரெசிஸ்டன்ஸ் கீழே வரலாம். ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். இந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு ஃபால் வந்து நடக்கலாம். ஓகேங்களா, சிம்பிள் லெவல்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவுமே அதிகம். அடுத்து வந்துட்டு மெட்டல். நம்ம ஆல்ரெடி மெட்டல் பார்த்துட்டோம். ரியாலிட்டி வந்து இப்போதான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ரியாலிட்டி. ஸோ புல்லிஷான செக்டார் நான் வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்களா, இந்த 2 செக்டார்ல வந்து புல்லிஷா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, எந்த 2னா முக்கியமா ஃபார்மா. ஃபார்மா வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. உங்களுக்கு வீக்லிலையும் சரி, மந்த்லிலையும் சரி, டெய்லிலையும் சரி. டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஒரு சூப்பர் பிரேக் அவுட்னு தான் சொல்லணும். ஃபார்மாவில் எந்த ஸ்டாக் வாங்கினாலுமே இன்னுமே பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது, மேலே போகும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கலாக பார்க்கும்போது நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ரீடெஸ்ட் முடிஞ்சு கன்சால்டேஷன். ஓகேங்களா, 4 டே கன்சால்டேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, தெரியுதுங்களா, கன்சால்டேஷன் முடிஞ்சு ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ உடனே கடற்கடன் மேலே போயிருமானா போகலாம் லைக் திஸ். ஓகேங்களா, 2 கேண்டில் போயிருக்கு பார்த்தீங்களா. இல்லைன்னா இதே மாதிரி ஒரு 2 டேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகி போகலாம். எனக்கு தெரிஞ்சு நல்ல பிரேக் அவுட் கன்சால்டேட் ஆகி வந்துச்சுன்னா உடனே இமீடியட்டாக வந்து ஒரு 2 டேஸில் இந்த மாதிரி இந்த மொமெண்டமில் 2 கேண்டில் போயிருக்குங்களா, இந்த மொமெண்டமில் நான் மண்டே நாளைக்குமே வந்துட்டு ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ரேலி கொடுக்கலாம். ஓகேங்களா, ரேலி கொடுக்கலாம். 23,400 வரைக்கும் ஈஸியாக போகும். ஸோ அதனால் ஃபார்மா ஸ்டாக்ஸில் வந்து புல்லிஷாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸ் வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ் வாங்கினீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கொஞ்சம் மணி வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அண்ட் எஃப்எம்சிஜி லைக் ஃபார்மா மாதிரியே எஃப்எம்சிஜியுமே வந்து நல்ல ஒரு ரிவர்சல் கேண்டிடேட். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா ஃபாலோ ஆகிட்டு வந்துட்டு ஒரு டபுள் டாப் ட்ரிபிள் டாப் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, நிறைய பேர் ஸ்டாக் பேட்டர்ன் எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அவங்களுக்கு பேட்டர்ன் எல்லாம் பார்த்தா தெரியுது என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குங்க பாருங்க. ஃபார்மாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது என்ன பேட்டர்ன், என்ன மாதிரி பேட்டர்னுங்க? ஒரு டபுள் பாட்டம். ஓகேங்களா, ஸோ டபுள் பாட்டம் இல்லைன்னா நீங்கள் ட்ரிபிள் பாட்டம் கூட வச்சுக்கலாம். ஸோ இல்லைன்னா ஒரு கன்சால்டேஷன் வருது, இல்லைன்னா ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன், இந்த மாதிரி ஏதோ பேட்டர்ன் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பிரேக் அவுட், ஒரு ரிவர்சல்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஒரு ரிவர்சல் கேண்டிடேட் சொல்ல போனால் இது வந்துட்டு நல்ல ஒரு ரேலி வந்துட்டு கம்மிங் மந்த்ஸில் ஒரு 2-3 மந்த்ஸில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அன்டில் 55,600. ஓகேங்களா, இந்த 55,600 பிரேக் ஆகாத வரைக்குமே வந்துட்டு இது ஒரு ரிவர்சலாக இல்லைன்னா சைட்வேஸ் டு ரிவர்சல் அக்குமுலேட் பண்ணிங்கன்னா மேலே போகிறக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சேம் ஃபார்மாவில் வந்துட்டு 22,400 இமீடியட்டாக சப்போர்ட் இருக்குது, 22,200 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த செக்டரெல்லாம் நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கோம்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாக் செலெக்ஷன் வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ட்ராடேல பண்ணுறவங்களுக்குமே ஒரு ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த செக்டர்ல கம்மிங் மந்த்ஸில் வந்துட்டு கம்மிங் வீக்கில் நீங்கள் வந்துட்டு ஒரு வீக்லி அனலிஸ்டோ டெய்லி அனலிஸ்டோ பண்ணிவிட்டு அந்த அன்னைக்கு போய் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் செக்டர் வந்து மிஸ் பண்ணிட்டோமா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஆயில் அண்ட் கேஸ் செக்டரா? ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்னு ஒன்று இருக்கா என்ன? நான் அது ஒன்றும் பார்த்ததே இல்லை. சிஎன்எஸ் அதே சொல்லுங்க, அதோட சிம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். ஆயில் அண்ட் கேஸ்ன்னு போட்டால் வருமா? அப்படி செக்டர் இண்டெக்ஸ் இல்லையா ப்ரோ? குரூட் ஆயில தான் ப்ரோ ஆயில் அண்ட் கேஸ்ங்கிறாரு. குரூட் ஆயிலா? மேபி குரூட் ஆயில தான் உங்க ஆயில் அண்ட் கேஸ் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் எம்சிஎக்ஸ் ஆகிறது இல்லை.
கமாடிட்டி. குரூட் ஆயிலும் வேணா பார்த்துருவோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. குரூட் ஆயிலும் பார்த்துருவோம். குரூட் ஆயில் லாஸ்ட்டு ஒரு சொல்லப்போனால் வீக்லியில் வச்சு பார்த்தீங்கன்னாவே ஒரு 2, 3, 4 வீக்ஸ் ஓகேங்களா, 4 வீக்ஸாக வந்து இந்த 6065 ஓகேங்களா, 6060 பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 டைம் ஆச்சு. பிரேக் அவுட் மட்டும் நடந்துருச்சுன்னா உங்களுக்கு 6400 6500ங்கிறது வித்தின் 2 டேஸ் 3 டேஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரேலி கொடுத்தோம் பாருங்க. ஸோ ரேலி வந்து 6491 6500. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இது எப்போ அந்த 6100 6066 இருக்குங்களா, 6100 வந்து பிரேக் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் வந்து 6150. இந்த 6150 பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் புல்லிஷ் கேண்டில் லைக் திஸ் இப்படி வச்சிருச்சுன்னா நீங்க நான் அடிச்சு சொல்லுவேன் ஓகேங்களா 100%. இப்படி கன்சால்டேட் ஆகி இந்த மாதிரி பிரேக் அவுட் மட்டும் கொடுத்துச்சுன்னா பொசிஷனலாகவே வந்துட்டு 6500 அப்படிங்கிறது 2 or 3 days வித்தின் வீக்குள்ளார வந்துட்டு அடிச்சிடும் ஓகேங்களா. ஸோ நல்லா ஒரு புல்லிஷாக வந்து மாறிடும். ஸோ அதே சமயம் கீழே வந்து சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 5850 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், 5500 வந்துச்சுன்னா 5650 5700. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எப்போ வந்து விழுவோ மேலே ஏறுனா இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் நடக்கும், மேலே ஏறினா ஏதாச்சும் வார் நியூஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த நியூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு வித்தின் டேலேயே வந்துட்டு 5%, 6%, 7% மூவெல்லாம் கொடுத்துருவோம். 10% மூவெல்லாம் அசல்ட்டாக வந்து கொடுத்துரும் ஓகேங்களா. ஏதோ இஸ்ரேல் வந்து ஒரு குண்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா குரூட் ஆயில் எல்லாம் வந்துட்டு அடுத்த நாள் காலையிலே கேப் அப்லேயே போயிடும். இங்கே பாருங்க, இங்கிருந்து கேப் அப்பே இங்கே 6200 ஓப்பன் ஆகி இப்படி போயிடும் ஓகேங்களா. ஸோ இது பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக குரூட் ஆயில் வந்து ரிவர்சல் ஆகும், 6500 வந்து போகும் ஓகேங்களா. சப்போர்ட்டில் தான் இருக்குது. இப்போ வந்து 6100 இன்னைக்கு பிரேக் ஆகுதா அப்படின்னு, சார் நாளைக்கு பிரேக் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். 4-5 டைம் ட்ரை பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா. அன்மியூட் பண்ணி டவுட் கேளுங்க ஓகேங்களா. ஸோ 3 டைம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஒன்றும் பிரேக் பண்ண முடியல. இந்த இடத்துல வரும்போதெல்லாம் என்ன ஃபால் ஆகுது, இந்த இடத்துல வரும்போதெல்லாம் நம்ம வந்து குரூட் ஆயிலில் புட்டு வாங்கினோம்னா ப்ராஃபிட் பண்ணிடலாம். தெரியுதுங்களா. 6060 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு 6047 அந்த மாதிரி சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வச்சுட்டு பண்ணோம்னா ட்ரேட் ஆகும். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நாட்கோ ஃபார்மா சொல்லுங்க. என்னது என்ன ப்ரோ? நாட்கோ ஃபார்மா. நாட்கோ யார் கேட்குறீங்க? சதீஷ் ப்ரோ நீங்களா? என்ன திடீர்னு நாட்கோ ஃபார்மா கேட்குறீங்க? வாங்கி வச்சிருக்கேங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி மந்த்லியில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. மந்த்லியில் வச்சு பாருங்கள் என்ன ஒரு புல்லிஷாக இருக்கா பேரிஷாக இருக்கான்னு. ஸோ இப்போதைக்கு ஒரு ரேலி கொடுத்து ஒரு சைட்வேஸில் போயிடுச்சு ஓகேங்களா. கன்சால்டேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிரேக் அவுட்டு எப்போ நடந்துச்சுன்னா இதோ இங்கே பிரேக் அவுட் நடந்து ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கு 1150 1200 ரேஞ்சில் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. 1392 1280க்கு கீழே போகிற வரைக்குமே வந்துட்டு இது நல்ல சப்போர்ட் தான். இந்த ட்ரெண்ட் லைன் தான் சப்போர்ட் சிம்பிளாக ஓகேங்களா. ஸோ இது சப்போர்ட் எடுத்து என்ன ஆகும்னா மறுபடியும் வந்து மேலே போகும். ஸோ இதுதான் இதோட பேட்டர்ன் மந்த்லியில் ஓகேங்களா. இது வந்து லாங் டைமுக்கு மந்த்லியில் பார்த்தா என்னது லாங் டைம் அட்லீஸ்ட் 6 மந்த்து வெயிட் பண்ணணும் நீங்கள். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட்டில் வந்து இருக்குது. கொஞ்சம் கரெக்ஷன் வரலாம் இது பிரேக் ஆச்சுன்னா. அதாவது தேர்ஸ்டே வந்து லோ 1356 பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைமுக்கு ஒரு ஃபால் வந்து இருக்கும். அதாவது எது வரைக்கும் இருக்கும்னா 1240 ஒரு 100 ரூபா ஃபால் வந்துட்டு இங்கிருந்து இருக்கும். இந்த 100 ரூபா இதுக்குள்ளார நீங்கள் இங்கே வரும்போது ஆவரேஜ் போட்டு அக்குமுலேட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். இங்கேருந்து மேலே போகும் ஓகேங்களா. மார்க்கெட் எப்பவுமே மேலே தான் போகும். இன்வெஸ்டர் வந்துட்டு எப்பவுமே அவங்க வந்து கீழே போச்சுன்னா விற்க மாட்டாங்க, ஆவரேஜ் பண்ணுவாங்க. நல்ல ஸ்டாக்ல ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபண்டமெண்டலாக பண்ணுறீங்க, டெக்னிக்கலாக பண்ணுறவங்களுக்கு இதான் லெவல், டெக்னிக்கலாக ஸ்விங் பண்ணுறவங்களுக்கு இதான் லெவல். இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்போ வந்து செல் பண்ணிட்டு இந்த லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போய்க்குவாங்க டெக்னிக்கலாக ஸ்விங் பண்ணுறீங்க ஓகேவா. நாட்கோ போகாமல் இதுதான் ப்ரோ. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் ப்ரோ? ஜியோஃபின் கார்த்திபன் ப்ரோ வெல்கம். ஜியோஃபின் ஸோ ரெகுலராக நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க தான் வந்துட்டு வெபினாரில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் தெரியும். இந்த வெபினாரில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. ஜியோ ஃபினான்ஸ் டெய்லி கேண்டில். ஸோ இதுதான் சப்போர்ட்டு 300 ரூபா ரவுண்ட் சப்போர்ட்டுங்க. அதை பிரேக் பண்ணுச்சுனால் ஃபால் வந்து வரும் டில் 270 268 வரைக்கும் வருங்க. ஸோ 300 கீழே போயிடுச்சுன்னா 268 வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது, மேலே போயிடும். ஸோ இதுதான் டெக்னிக்கல் லெவல்.
அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து மேலே போச்சுன்னா இந்த ஒரு பேட்டர்ன் பார்த்துக்குங்க. இங்கே கன்சால்டேட் ஆகும், உடனே ரிவர்ஸில் ஆகுனா ஒரே நாளில் போகாதுங்க பாருங்க. இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில் போச்சுன்னா ஒரு ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸில் வந்து போயிருக்குது பாருங்க. கரெக்டாக 300 வந்து தான் சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. மறுபடியும் 300 வந்திருக்கு. இங்கே வந்துட்டு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மறுபடியும் வந்துட்டு 330 இது போகும். இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. இங்கே பாருங்க 3வது போச்சுன்னா இது 4வது இங்கேருந்து திரும்ப ஃபாலோ ஆகலாம். ஸோ இதுதான் வந்து அதோட சார்ட். நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இல்லைன்னா வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துங்க. ஓகேவா? ஓகே. ஸோ லைவ் ஆல்ரெடி 45 மினிட்ஸ் ஆயிடுச்சாங்க. என்ன அதுக்குள்ளே 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் வந்து முடிச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸோ இன்னுமே நான் ஒரு பெரிய டாபிக் பேசலாம் இருந்தேன், பட் டைம் இதுக்கே ரொம்ப இழுத்துச்சு. வேணா இன்னொரு நாள் வைப்போம். ஓகேங்களா? நீ டவுட்ஸ்? ஓகே, தேங்க்யூ. நான் வந்துட்டு எது டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக வந்துட்டு யூடியூப்பில் கொடுங்க. ஓகேங்களா? டெலிகிராம்லேயும் கொடுங்க. யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணிங்கனாலும் இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காகவாச்சும் வந்துட்டு யூடியூப்பில் போட்டோம்னா அதில் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், இந்த லைவில் இருந்தீங்களா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அந்த அனலைஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ வெபினார் இருந்துச்சுன்னா யாராச்சும் இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணாதவங்க கூட என்ன பண்ணிக்கலாம்னா டெலிகிராமில் அடுத்த டைம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். வேற ஒரு டாபிக் பேசுவோம். இதே மாதிரி ஷார்ட் டைம் மார்க்கெட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த அனலைஸ் எல்லாம் நான் போடுறேன், ஏன்னா லெவல்ஸ் எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வைக்க முடியாது. அதெல்லாம் வந்து யூடியூப்ல இருக்கும்போது நீங்கள் பார்த்து அதை உங்களுடைய சார்ட்டில் வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. பை.